நீ இன்னைக்கு எப்படி இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஒரு புதுசா டிஸ்ட்ரிக்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, அதுக்கு நல்ல வண்டி வாகனம் இருக்கா, அதுக்குரிய ஸ்ட்ரென்த் இருக்குதா? இன்னைக்கு பாருங்க, கள்ளக்குறிச்சியில கல்வராயன் ஹில்ஸ்ல 190 வில்லேஜ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 30 வில்லேஜஸ் இருக்குது. இன்னைக்கு பிவிங் இருக்கிறாங்க. நான் பிவிங் என்னோட யூனிட்ல என்னோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஒரு நான் விழுப்புரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கும். டிஎஸ்பி சப்டிவிஷன் சீர்காழி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, வேதாரண்யம். இதுக்கு வந்துட்டு 2 யூனிட் தான். ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 10 போலீஸ். அந்த 10 போலீஸ்ல ஒரு போலீஸ் ரைட்டரா இருப்பாரு, ஒரு போலீஸ் வந்துட்டு கோர்ட் ஆர்டர்லியா இருப்பாரு, கோர்ட்டுக்கு போவாரு, ஒரு போலீஸ் கம்ப்யூட்டர் பிசியா இருப்பாரு, ஒருத்தர் சிக்ல இருப்பாங்க, லீவ்ல இருப்பாங்க. இந்த 6 பேரை வச்சு இப்ப 5 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வரும் ஒரு யூனிட்டுக்கு. கல்வராயன் ஹில்ஸ் வருது, எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இன்னைக்கு மலையில போறதுக்கு நல்ல வெஹிக்கிள் வேணும். மலையில போறதுக்குள்ளே தகவல் தெரிஞ்சு அவங்க ஓடிடுவாங்க. ஊரில் தான் வந்துட்டு நம்ம அழிக்க முடியும். ஒரு வாட்டி மலைக்கு போயிட்டா திரும்ப வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். அப்ப கீழே இருக்க வித்துக்கிட்டு தான் இருப்பான், கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு இந்த அனுபவம் உண்டு. நான் 2014ல நாகப்பட்டினத்தில் வேலை பார்க்கும்போது 2 மாசம் ரெய்டே பண்ணல. எனக்கு ஏடிஜிபி மெமோ கொடுத்தாங்க, நீ ரெய்டு பண்ணல, பிறகு ரெய்டு பண்ணலன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அது ப்ரமோஷன் ஆயிட்டு. அப்ப ஏன் நான் ரெய்டு பண்ணல? நீங்க பாட்டுக்கு என்ன கிருஷ்ணகிரிக்கு மோடி ஐயா வராங்க, ராஜ்நாத் சிங் வராங்க, இல்லை மேடம் ஜெயலலிதா வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விஐபி பந்தோபஸ்து விவிஐபி பந்தோபஸ்து போட்டு எல்லா ப்ரொஹிபிஷன் விங்க போலீஸ், லாண்ட் ஆர்டர் போலீஸை நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்புனா நாங்கள் எப்படி ரெய்டு பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுறாங்க, போலீஸ் பிரசன்ஸ் கிடையாது, போலீஸ் ரெய்டு கிடையாதுன்னு ஈஸியாக வந்துட்டு கள்ளச்சார வியாபாரிகள் கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. நிச்சயமா இந்த 3 மாசம் போலீஸ் ஃபுல்லாக எலெக்ஷன் டியூட்டியில் தான் இருந்திருக்கிறாங்க, ரெய்டு இருந்திருக்காது. சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சார வியாபாரிகள் என்னையோ மெத்தனால், எத்தனால், இப்படி என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ அதையெல்லாம் கலந்து போதைக்காக, இன்டாக்சிகேஷனுக்காக விற்று இன்றைக்கு இத்தனை உயிர் போய் கொண்டு இருக்குது. அது யார் தடுக்க முடியும்? சிஎம் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. ஒருத்தன் திருநாட்டு ஒரு கொலை பண்ணா என்ன தூக்கு தண்டனை, என்ன ஆயுள் தண்டனையோ அதுதான். இத்தனை பேரை கொலை பண்ணாலும் இன்னும் எவ்வளோ பேர் சாக போறாங்கன்னு தெரியல. நாங்கள் கண்ணுக்குட்டி தான் விற்பாரு, இல்லை தாமோதரம் தான் விற்பாரு, விஜயா தான் விற்பாருன்னு எங்களுக்கு தெரியுமே. நாங்கள் ஆல்ரெடி கேஸ் போட்டு தானே வச்சிருக்கிறோம். திரும்ப திரும்ப ரைடு அடிச்சுக்கிட்டே இருப்பா. தான் பெயிலபிள் ஆஃபன்ஸ் ஆச்சே, வந்துருவார் அவர் வெளியில. திரும்ப அவரை கேஸ் போட்டாலும் வந்துகிட்டே இருப்பாரு. அது தொடர்ச்சியா நாங்கள் தான் மாறிக்கிட்டு இருப்போம். நாங்கள் 1 வருஷம் தான் எங்களுக்கு ப்ரொஹிபிஷன், நாங்கள் வேலை பார்க்க முடியும். அப்புறம் 1 வருஷத்துக்கு மேலே எங்களை மாத்திருவாங்க. நாங்கள் புதுசாக அந்த ஏரியாவை பார்த்து அந்த குற்றவாளிகளை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சி ரைடு அடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருமே. நான் மெட்ராஸ்லேருந்து நாகப்பட்டினம் போகிறேன்னு சொன்னால் எத்தனை குற்றவாளி இருக்கிறான், அந்த ஏரியா ஃபுல்லாக எத்தனை பேர் சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறான். இல்லை நான் ரெய்டு போகும்போது ஒருத்தன் வீட்டை போய் நான் வந்து டச் பண்ணேன்னா எல்லாம் பூட்டிட்டு ஓடிடுவான். ஒரு பாரை போய் அடிச்சேன்னு சொன்னால் எல்லாம் பூட்டிட்டு ஓடிடுவான். நான் நாகப்பட்டினம் வந்துட்டு வேளாங்கண்ணியில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 4 லட்சம் ரூபாய் கல்லா கட்டுவாங்க, பார் வந்து ரெனியூவல் பண்ண மாட்டாங்க. நான் போய் அடிப்பேன், எல்லா பாத்திரத்தையும் அந்த குடிக்கிற மக்களை எடுத்து போக சொல்லிடுவேன். எல்லா பொருளும் ரான்சாக் பண்ணிட்டு இருக்கிற காசை எடுத்துட்டு வந்துட்டு அந்த சுனாமியில் செத்து போனவங்க பிள்ளைங்க இருக்காங்களே அனாத அவங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படிதான் அடிப்பேன். சும்மா கேஸ் போட்டாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் சாராய கேஸ்க்கு பதிலா அவன் கஞ்சா வச்சிருந்தான்னு மாற்று கேஸ் தான் போடுவேன். பொய்யா, வேற வழி கிடையாது அவனை கண்ட்ரோல் பண்ண. ஆட்சி பத்தி பிரச்சனை இல்லைங்க. சாராய வியாபாரி அவன் சின்ன பிள்ளையில இருந்து வித்தானா அவன் கடைசி வரை அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. அவன் போயிட்டு வெளில வருவான், விற்பான், ஈஸியா வந்து நம்ம பணத்தை வந்துட்டு கைப்பற்றலாம். ஏன்னா இப்ப ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது. ப்ராஸ்டிடியூஷன்ல ஒரு பொம்பளையை திரும்ப யூஸ் பண்றாங்க. ஆனா இது ஒன்ஸ் யூஸ் தான். நீங்க மதுவா இருந்தாலும் போதையா இருந்தாலும் வேற பெத்தடின் இன்ஜெக்ஷன் பவுடர் எதுவா இருந்தாலும் ஒன்ஸ் யூஸ். ஆனா பெண்களை வந்துட்டு டிராபிக்கிங் பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு பாம்பேல 800 பெண்களை போய் விபச்சார பெண்களை பிடிச்சிட்டு வந்தோம். எப்படி அவங்களை கொண்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வித்துறாங்க. இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபுல்லா வந்துட்டு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பே ரெட் லைட் ஏரியால. அப்ப அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அனுசுயா டெய்சி ஏர்னஸ்ட், ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மதுவிலக்கு பிரிவு ஏடிஎஸ்பியாக பணிபுரிந்திருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏடிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸாக பணிபுரிந்திருக்கிறேன். நமது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய வழக்கில் குற்றவாளிகளை காண்பித்து கொடுத்ததற்காக எனக்கு 95,000 அவார்டு கொடுத்தார்கள். நான் நாகப்பட்டினத்தில் வேலை செய்யும் போது நான் மதுவை, கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் செய்தேன் என்று எனக்கு பொதுமக்கள் கீவளூர் பகுதியில் பேனர் வைத்தார்கள். சாராயத்தை ஒழித்த கண்காணிப்பாளருக்கு நன்றி என்று. அதேபோல் நான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏடிஎஸ்பியாக விழுப்புரத்தில் 3 ஆண்டுகள் பணி செய்து அங்கிருந்து தான் ஓய்வு பெற்றேன். அங்கு எனக்கு ஓய்வு பெறும்போது மக்கள் எனது போட்டோவை போட்டு கரைப்படியாத கரம், காக்கிக்கு நீங்கள் தான் அறம், சிங்கத்தின் 4வது சிரம்,
நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு கிடைத்தது வரம் என்று எனக்கு என்னுடைய ஃபோட்டோவையே போட்டு பரிசாக கொடுத்தார்கள். இப்படி நான் 37 ஆண்டுகள் காவல்துறையில் அப்பழுக்கற்ற முறையில் சிறப்பாக பணிபுரிந்துள்ளேன். நான் எனது சர்வீஸில் ஒரு பைசா கூட பொதுமக்கள் இடத்திலிருந்து நான் லஞ்சம் வாங்கியது கிடையாது. இன்றைக்கு நான் வேலை பார்த்த அன்றைக்கு ஒருங்கிணைந்து மாவட்டமாக இருந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருக்கோவிலூர், திண்டிவனம், செஞ்சி, கோட்டக்குப்பம், விழுப்புரம் 7 சப்டிவிஷனில் நான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏடிஎஸ்பியாக வேலை பார்த்தேன். அப்போது 49 போலீஸ் ஸ்டேஷன், மதுவிலக்கு ஏடிஎஸ்பியாக ராஜராஜன் இருந்தார்கள். அன்றைக்கு நாங்கள் இந்த மதுவையும் மேலும் சக்தி ஸ்கூலில் நடந்த ஒரு பெரிய அந்த விபத்தையும் கூட எங்களுடைய பீரியடில் நடக்க விடவில்லை. இன்றைக்கு அந்த 58 அந்த விஷச்சாராயம் அருந்தி 58 பேருக்கு மேல் அந்த ஏழை மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அதை கேட்டு மனது வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மக்களிடத்தில் நான் பணிபுரிந்தேன். என்னை எஸ்பி அம்மா என்று அன்பாக கூப்பிடுவார்கள். அவர்கள் என்ன என்னிடம் வந்து கேட்டாலும் நான் கொடுப்பேன். நான் தான் பெட்டிஷன்லாம் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 100க்கு மேலே மக்கள் என்கிட்ட வருவாங்க. என்னால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நான் செய்து கொடுத்தேன். அதனால் எனக்கு அந்த வேதனை மனசு இன்றைக்கு நான் உங்களோடு இந்த பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த விஷச்சாராயத்தை நம்மால் கண்ட்ரோல் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. நமது தமிழக முதல்வர் அவர்கள் அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல ஒரு சொட்டு கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவேன் என்று சொன்னார்கள். அதை இதுவரை செய்யவில்லை. நீங்கள் முதலில் டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும். பிறகு கள்ளச்சாராயம் விற்க அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், நான் ஏடிஎம்கேபியில் தான் வேலை பண்ணேன். அன்றைக்கு கூட கள்ளச்சாராயத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதில் பீரியடு கிடையாது, எந்த ஆட்சியும் கிடையாது. எந்த ஆட்சியிலையும் கள்ளச்சாராய வியாபாரிகள் அவர்கள் தொண்டு தொட்டு அதை விற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அதேபோல் டாஸ்மாக் மலிவு விலையில் கிடைத்தால் இந்த விஷச்சாராயத்தை அவர்கள் நாடி இருக்க மாட்டார்கள். நீங்கள் சொன்னது போல டாஸ்மாகை குடித்தாலும் சரி, கள்ளச்சாராயத்தை குடித்தாலும் சரி, ஒருவேளை டாஸ்மாக் ஸ்லோ டெத் என்றால் இது இமிடியேட் டெத், அவ்வளோதான். ஏன்னா டாஸ்மாக் சாராயத்தை குடித்தாலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க மரணம் அடைகிறார்கள். அது அடிக்ஷன் தான். அவங்க குடி நோயாளி தான். அவங்க திரும்ப அதுலேருந்து மீள போகிறதே கிடையாது. திரும்ப ஆஹா நான் குடிச்சிட்டேன், நாளைக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கடைசி வரையும் குடித்தே சாவார்கள். அதிலிருந்து ஒரு வருமானம் வருகிறது என்றால் நம் மக்களை கொலை செய்து அந்த வருமானத்தை பெறுகிறோம். அந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கும் அந்த விஷச்சாராயத்தை விற்றவருக்கும் டாஸ்மாக்குக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்மளும் மக்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சட்டப்படி. அவங்களும் சட்டம் அவங்கள தண்டனை கொடுக்குறோம் அவங்களுக்கு கள்ளச்சாராயத்தை விற்றாங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 1937 நமது முன்னாள் முதல்வர்கள் ராஜாஜி அவர்கள், காமராஜர் அவர்கள் இருக்கும்பொழுது வீட்டிற்குள் இருந்து குடித்தாலும் அவர்களை போலீஸ் கைது செய்யலாம் என்ற சட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட சட்டம் மீண்டும் வரவில்லை என்றால் நிச்சயமாக தமிழக மக்களை, குறிப்பாக ஆண்களை காப்பாற்றவே முடியாது. இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்தீர்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே கீழ் லெவல் வேலை பார்க்கக்கூடிய அனைவரும் நார்த் இந்தியன்ஸ் தான். இன்னைக்கு ஒரு தமிழ் ஆட்களை கூட காணும். இன்னைக்கு குடிக்காத தமிழ் ஆண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. குடிக்கிறவங்க அத்தனை பேரும் காணும், எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஆனாலும் இன்னைக்கு எங்கே போனாலும் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. அந்த குஜராத் போல தான் நம்ம தமிழகம் இருக்குது. அதனால் ஆண்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், இந்த தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், தமிழக பெண்கள் விதவைகளாக ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால், தமிழக பெண்கள் ஒரு குடும்ப தலைவனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால், ஒரு நல்ல தகப்பனை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் குடியை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும். டாஸ்மாக் இருக்கக்கூடாது. பிறகு கள்ளச்சாராயத்தை பற்றி பேசிக்கலாம். அதை ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கள்ளச்சாராயமும் நல்ல சாராயமும் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்துக்கு கேடுன்னு நீங்கள் போட்டுட்டு தான் வித்துட்டு இருக்கிறீங்க. அதை ஏன் சட்டப்படி நீங்கள் செய்கிறீங்க? அப்போ சட்டப்படி செய்தால் குற்றம் இல்லையா? அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்து இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடி மறுபடியும் மரக்காணம், அதன் பிறகு ஒரு கள்ளக்குறிச்சி, அதன் பிறகு எங்குன்னு தெரியாது. எதையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வைத்து தான் நீங்கள் சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும்.
நீ இன்னைக்கு எப்படி இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஒரு புதுசாக டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதுக்கு நல்ல வண்டி வாகனம் இருக்கா? அதுக்குரிய ஸ்ட்ரென்த் இருக்குதா? இன்னைக்கு பாருங்க, கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் ஹில்ஸில் 190 வில்லேஜ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 30 வில்லேஜஸ் இருக்குது. இன்னைக்கு பிவிங் இருக்கிறாங்க. நான் பிவிங் என்னோட யூனிட்டில் என்னோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. நான் விழுப்புரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும்பொழுது ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கும். டிஎஸ்பி சப்டிவிஷன் சீர்காழி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, வேதாரண்யம். இதுக்கு வந்துட்டு 2 யூனிட் தான். ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 10 போலீஸ். அந்த 10 போலீஸில் ஒரு போலீஸ் ரைட்டராக இருப்பார், ஒரு போலீஸ் வந்துட்டு கோர்ட் ஆர்டலியாக இருப்பார், கோர்ட்டுக்கு போவார், ஒரு போலீஸ் கம்ப்யூட்டர் பிசியாக இருப்பார், ஒருத்தர் சிக்கில் இருப்பாங்க, லீவில் இருப்பாங்க. இந்த 6 பேரை வச்சு இப்போ 5 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வரும் ஒரு யூனிட்டுக்கு. கல்வராயன் ஹில்ஸ் வருது, எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இன்னைக்கு மலையில் போகிறதுக்கு நல்ல வெஹிக்கிள் வேணும். மலையில் போகிறதுக்குள்ளே தகவல் தெரிஞ்சு அவங்க ஓடிடுவாங்க. ஊரில் தான் வந்துட்டு நம்ம அழிக்க முடியும். ஒரு வாட்டி மலைக்கு போயிட்டா திரும்ப வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். அப்போ கீழே இருக்கணும் வித்துக்கிட்டு தான் இருப்பான், கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு இந்த அனுபவம் உண்டு. நான் 2014 நாகப்பட்டினத்தில் வேலை பார்க்கும்போது 2 மாதம் ரெய்டே பண்ணலை. எனக்கு ஏடிஜிபி மெமோ கொடுத்தாங்க, நீ ரெய்டு பண்ணல, பிறகு ரெய்டு பண்ணலன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங், அது ப்ரொமோஷன் ஆகிட்டு. அப்போ ஏன் நான் ரெய்டு பண்ணல? நீங்கள் பாட்டுக்கு என்ன கிருஷ்ணகிரிக்கு மோடி ஐயா வராங்க, ராஜ்நாத் சிங் வராங்க, இல்லை மேடம் ஜெயலலிதா வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விஐபி பந்தோபஸ்து, விவிஐபி பந்தோபஸ்து போட்டு எல்லா ப்ரொஹிபிஷன் விங்க போலீஸ், லாண்ட் ஆர்டர் போலீஸை நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்புனா நாங்கள் எப்படி ரெய்டு பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுறாங்க, போலீஸ் பிரசன்ஸ் கிடையாது, போலீஸ் ரெய்டு கிடையாதுன்னு ஈஸியாக வந்துட்டு கள்ளச்சார வியாபாரிகள் கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. நிச்சயமாக இந்த 3 மாதம் போலீஸ் ஃபுல்லாக எலெக்ஷன் டியூட்டியில் தான் இருந்திருக்கிறாங்க, ரெய்டு இருந்திருக்காது. சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சார வியாபாரிகள் என்னையோ மெத்தனால், எத்தனால், இப்படி என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ அதையெல்லாம் கலந்து போதைக்காக, இன்டாக்சிகேஷனுக்காக விற்று இன்றைக்கு இத்தனை உயிர் போய் கொண்டு இருக்குது. அது யார் தடுக்க முடியும்? சிஎம் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. ஒருத்தன் திருநாட்டு ஒரு கொலை பண்ணா என்ன தூக்கு தண்டனை, என்ன ஆயுள் தண்டனையோ அதுதான். இத்தனை பேரை கொலை பண்ணாலும் இன்னும் எவ்வளோ பேர் சாக போகிறாங்கன்னு தெரியல. அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் நல்ல பேர் எடுக்கணும். இந்த மக்களை உங்களை எதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க? உங்களை நீங்கள் பாதுகாப்பீங்கன்னு தானே ஜெயிக்க வச்சாங்க. நான் 40க்கு 40 வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்போ 40க்கு 40 வாங்கிட்டு எத்தனை பேர் சாகிறது? அப்போ அந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியாதா? உங்களுக்கு தெரியாதா? ஏன் முடியாது? முடியும். நீங்கள் நினைச்சா. நீங்கள் எப்படி சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில் 40க்கு நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கள்ளச்சாராயத்தை நான் டாஸ்மாகை மூடுவேன்னு சொன்னீங்க. ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் இல்லையே, அப்படி இல்லையே. நீங்கள் வந்து இப்போ எத்தனை ஆண்டு ஆச்சு? நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சிஎம்மாக இருக்கிறீங்களே, ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்லையே. நல்ல சாராயம் கள்ள சாராயம் எப்படி வித்தியாசம் தெரியும்? இன்னைக்கு நீங்கள் நல்ல சாராயத்தை குடித்தா தப்பு இல்லை, கள்ள சாராயம் குடித்தா தப்புன்னு சொல்கிறீங்க. ரைட்டு, டிடி எதுக்கு போட சொல்கிறீங்க? ட்ரங்க் அண்ட் டிரைவிங் எதுக்கு போட சொல்கிறீங்க? நீங்கள் கொண்டு எங்கேயாவது மூலையில் டாஸ்மாக் வைப்பீங்க, இங்கேருந்து ஒருத்தர் போய் குடிப்பார், அப்புறம் அவர் வண்டியில் போய் குடிக்காது எதில் போய் குடிப்பார்? அவங்களுக்கு உடனே டிடி போட்டு உடனே அதுக்கும் ஃபைன் கட்டணும். அப்போ டிடி போட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கும் அவங்க ஃபைன் கட்டணும், உங்கள் டாஸ்மாக்லையும் குடிக்கணும், உங்கள் டாஸ்மாக்கினுடைய நீங்கள் அந்த விற்பனையும் குறையக்கூடாது. அப்போனா கள்ளச்சாராயம் ஓடுதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நீங்கள் அப்பயும் எங்களுக்கு சார்ஜ் கொடுப்பீங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க. எங்களுக்கு சங்கம் கிடையாது, எங்களால் பேச முடியாது. இன்னைக்கு நான் ஓய்வு பெற்றுட்டேன், அதனால் நான் பேசுகிறேன். அப்போ அந்த போலீஸ்க்கு என்ன குறைபாடு இருக்குது? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, 8 ஹவர்ஸாக டியூட்டி பண்ணுறாங்க. 6 போலீஸ் வச்சுட்டு ஒரு ப்ரொஹிபிஷன் யூனிட்டு கள்ளக்குறிச்சி என்டையர் பகுதியும், ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம், ரிமோட் வில்லேஜஸ், காடுகள், மலைகள். என்ன பண்ண முடியும்? ட்ரோன் கேமரா வச்சுக்கிட்டா பார்க்குறாங்க, இல்லை பூத கண்ணாடியில் பார்க்க முடியும் எங்கெங்கே விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கள்ளச்சாராய வியாபாரிகள் ஈஸியாக பெருகி கொண்டே இருக்கிறார்கள். போலீஸ் பெருகிறாங்களா? கிடையாது. அதனால் தயவு கூர்ந்து இந்த குறைபாடுகள் எல்லாம் களைய வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் டாஸ்மாகை மூட வேண்டும். மாற்று வழி யோசிக்கிறதுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் அவங்க குடி நோயாளிக்கு ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்க நோயாளி. இப்போ எப்படி ஒரு நோய் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நோயாளியாக மாறிடுறாங்க. நோயாளியை மீண்டும் 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 குடிக்க வைத்தா இன்னும் உடல் பாகங்கள் கெட்டு அவங்க மரணம் அடைவதை தவிர நான் திரும்பி மீண்டு வந்ததை நான் பார்க்கவே இல்லை. குடி நோயாளிகள் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ குடிக்க நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் குடிச்சுக்கிட்டே செத்துக்கிட்டு இருக்காங்களே நம்ம ஆண்கள். அழகான ஆண்களை பார்க்க முடியலையே. எத்தனை தாய்க்கு வருத்தம், எத்தனை மனைவி நல்ல கணவன் இல்லாத வருத்தப்படுறாங்க. அப்பா இல்லையே,
அப்போ அந்த பெண்களெல்லாம் வந்துட்டு அந்த பெண்களெல்லாம் அமைதியாக குடும்பத்தோட கணவனோட வாழ முடியாத நம்ம அரசே இந்த வேலையை செய்தா வேற யார் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அரசு தானே உத்தரவு போட முடியும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டி அடிக்ஷன் சென்டர், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர், ஒரு தொழில் கூடங்களை ஏற்படுத்தணும், விவசாயத்தை முன்னேற்றணும், பழையபடி விவசாயத்தில் வரணும். இப்படிலாம் வந்துட்டு நம்ம பண்ணினா தான் வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு மனமும் உடலும் வந்து அந்த சாராயத்தை நோக்கி போகுது. அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மனோதத்துவ டாக்டர்ஸ் வச்சு கவுன்சிலிங் பண்ணணும், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா ஒரு ஜெனரேஷன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த ஜெனரேஷன் ஆச்சும் காப்பாற்றலாம்ல. நம்ம ப்ரொஹிபிஷன் யூனிட்ல மேன் பவர் ஷார்டேஜ், லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த கருணாபுரம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் வந்து கண்ணுக்குட்டிட்ட போய் சொல்லிட்டாங்க புகார் அளிச்சவங்க இவங்க தான் அப்படின்னு. அப்போ தவறு காவல்துறை மேல இருக்கு. காவல்துறை மட்டும் சொல்ல வேண்டாம், எஸ்பி இருக்காங்கல்ல, அங்கே கவுன்சிலர் இருக்காங்கல்ல, அவங்க வார்டு மெம்பர் இருக்காங்கல்ல, அவங்க எம்எல்ஏ இருக்காங்கல்ல. இன்னைக்கு வந்துட்டு எம்எல்ஏ ஒரு எஸ்பிட்ட போய் இங்கே சாராயம் போகுதுன்னா நடவடிக்கை எடுக்காம இருப்பாரா? எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ண தெரியுது இல்ல? எஸ்பிட்ட யார் வந்து மனு கொடுத்தா? எஸ்பிட்ட எப்படிங்க? அப்படி கிடையாது. ஒரு எஸ்பிட்ட போய் ஒரு எம்எல்ஏ மனு கொடுத்தா டெஃபினட்டா போலீஸ் இல்ல. உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். நான் ஏடிஎஸ்பியா இருக்கும்போது மக்களுடைய மனசை கெயின் ஓவர் பண்ணலாம், மக்கள் உதவி இல்லாம சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். ஏன்னா இது வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா அந்த சாராய வியாபாரிகிட்ட சொல்லிட்டா அவன் சண்டை போடுவான், அவன் பிரச்சனை பண்ணுவான்னு பயம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. மக்கள்கிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன், நீ கொடுக்குற தகவலை நான் ரகசியமாக பாதுகாப்பேன் அப்படின்னு அவங்களோட மக்களோட மனசை வந்து கெயின் ஓவர் பண்ணி நம்பிக்கை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு நம்மளோட ஃபோன் நம்பரை கொடுத்தா கட்டாயமாக சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் பயமும் இருக்குது. சாட்சி சொல்ல முன் வர மாட்டாங்க, தகவல் கொடுக்க முன் வர மாட்டாங்க. ஒரு தெருவில் ஒருத்தன் விற்பான், அத்தனை புருஷங்களும் குடிப்பாங்க. வீட்டுக்கு வந்து புருஷன் வந்து அடிப்பான், ஏன்னா அவனை பற்றி சொன்னான். ஏன்னா அவன் தான் விற்கிறவன் தான் அவனுக்கு கடவுள். பொண்டாட்டி அடிப்பான். அதுக்கு பயந்துக்கிட்டே எல்லா பெண்களும் சொல்கிறது கிடையாது. ஆனால் விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். ஓட்டு போட்ட மக்களுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள அரசு கேட்கணும், போராட்டம் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து வந்து அவனை அடித்து உடைக்கலாம். அந்த கள்ளச்சாராயம் ஒருத்தன் தான் விற்பான், அவனை அடித்து டெய்லி உடைச்சன்னு சொன்னால் நிச்சயமாக அவனால் விற்கவே முடியாது. இதை மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும், மக்களே கையில் எடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி தான் ஆளுங்கட்சி வந்துட்டு கொடியை போட்டுக்கிட்டே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஏடிஎம்கே பீரியடில் ஒரு குற்றவாளி அவரோட காரில் ஏடிஎம்கே கொடியை கட்டிக்கிட்டே டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அதை வந்து நாங்கள் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட கண்ணுக்குட்டி வீட்டில் சிஎம்மோட படம் இருந்துச்சுன்னு. ஏன்னா அவங்களும் மக்கள் தான், அவங்களும் ஒரு கட்சியை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு அவங்க வந்து நான் வந்து இந்த கட்சியை சார்ந்தவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் கட்சி உண்டு, ஓட்டு உண்டு. அதனால் ஆளுங்கட்சியினோட ப்ரெஷர் மறைமுகமாக இருக்கும். நான் வந்துட்டு அந்த லைசன்ஸ், அதாவது டாஸ்மாகில் வந்துட்டு பார் இருக்கும், அந்த பாரில் வந்துட்டு லைசன்ஸ் எடுக்க மாட்டாங்க. லைசன்ஸ் எடுத்தாலும் ரெனிவல் பண்ண மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் கட்சிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. கட்சிக்காரங்களுடைய சொந்தக்காரங்க தான் அந்த பார் எடுப்பாங்க. அவங்க ரெனிவல் பண்ணவே மாட்டாங்க. அதனால் கள்ளச்சாராயத்துக்கு ஆட்சியாளர்களும் கீழே இருக்கக்கூடியவர்களும் உடந்தையாக தான் இருக்கிறாங்க. எப்போதும் நடந்து கொண்டு தான் இருக்கு. இல்ல நிர்பந்தம்லாம் பண்ண மாட்டாங்க. மறைமுகமா வேணா வந்துட்டு பண்ணுவாங்களே தவிர நேரடியா நிர்பந்தம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணினாலும் வந்துட்டு நம்ம அது கேட்க போறதே இல்லை. ஏன்னா இது வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் தான். இது வந்து சின்ன வந்துட்டு ஒரு பெட்டி கேஸ் மாதிரி தான். சாராயத்தை வச்சிருந்தாலோ விட்டாலோ எடுத்து சென்றாலோ அது உடனே அவங்க ஓன் பெயிலில் வரலாம். ஏன்னா விற்கக்கூடியவங்க எல்லாமே இப்போ ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, நோயாளியா இருப்பாங்க. அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து வச்சா கஸ்டடியல் டெத் ஆயிடும். அந்த மாதிரி உள்ளவங்கள தான் செலக்ட் பண்ணி அவங்க வந்து விற்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த பெரிய வியாபாரிகள். அதனால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்து ஸ்டேஷன்ல வச்சா லாக்அப் டெத் ஆயிடும்னு சொல்லிட்டு நாங்க பயந்துட்டு ஓன் பெயிலே விட்டுருவோம் அவங்கள. அதனால பனிஷ்மெண்ட் வந்து சிவியரா கிடையாது, ஸ்ட்ரிஞ்சென்ட்டா கிடையாது. இது ஜாமீன்ல வரக்கூடிய ஓன் பெயிலே வரலாம் அந்த குற்றம் தான். அதனால தான் வந்துட்டு மாறி மாறி விற்பாங்க. இவங்க ஜெயிலுக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்க தம்பி விற்பாங்க, அண்ணன் விற்பாங்க, குடும்பத்தில் எல்லாருமே வித்துட்டு இருப்பாங்க. அதனால இதுல பெருசா அரசியல் வந்துட்டு வந்து பிரஷர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. சட்டமே லீனியன்ட்டா தான் இருக்குது. பல ஆண்டு காலமா அந்த பகுதியில வந்து கள்ளச்சாராயம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. நீங்க அங்க வந்து பணியில இருந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப
அப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல நடவடிக்கை உங்க பீரியட்ல அதை எடுத்திருக்கீங்களா? கட்டாயம் மக்கள் கொடுத்தாதான் தகவல் கொடுத்தாதான் நமக்கு தெரியும். இந்த தடவை மக்கள் நாங்க நிறைய தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அதாவது போலீஸ் சைடுல இருந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு போலீஸ் எடுக்காமலே 60 பேர் சாப்பிட்டு நான் சஸ்பெண்ட் ஆகி போறேன்னு இருப்பாங்க. அதுதான் நான் சொல்றேனே, பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் இல்லாம போதுதான் இது விற்பாங்க. எலெக்ஷன் டியூட்டில கம்ப்ளீட்டா 2 மாசம் 3 மாசம் அதுல டியூட்டி போடும்போது அதிகாரிகள் நாங்க திரும்ப கேட்க முடியாது, எங்களுக்கு இந்த டியூட்டி போடாதீங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால வந்துட்டு வெளி டியூட்டி அனுப்பும்பொழுது நாங்கள் அந்த டியூட்டி ஒபே பண்ணணும், அவ்வளோதான். இல்லை நான் சாராய ரைடு போகிறேன்னு சொன்னால் எலெக்ஷன் டியூட்டி தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க தகவல் கொடுத்தும் கள்ளச்சாராயம் வச்சிருக்கிறோம் விஷச்சாராயம் வச்சிருக்காங்க தகவல் கொடுத்தும் அப்போ சுருக்க அவங்களே போட்டுப்பாங்களா, எஸ்பி நான் சஸ்பெண்ட் ஆகிறேன் பரவாயில்ல என்ன இருப்பாரு? அப்படி கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறாங்க. இப்போ தமிழகம் முழுவதும் அமைதியாக தானே இருக்குது. அப்போ போலீஸ் வேலை செய்து கொண்டு தானே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் போயிட்டு இருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது, எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட். அப்போ ஒரு கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணலன்னு இத்தனை பேர் சாகுறான்னா அப்போ தமிழகம் முழுசுல அத்தனை பேர் செத்து போயிருக்குமே போலீஸ் வேலை செய்யலைன்னா. போலீஸ் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் தெரியாம நடந்தது. ஒருவேளை வந்துட்டு இந்த மாதிரி குறைபாடுகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, இதனால நடந்த விஷயம் தானே தவிர தெரிஞ்சு இந்த காரியம் போலீஸ்க்கோ மித்தவங்களுக்கோ தெரிஞ்சு நடந்த காரியமே கிடையாது. ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மையப்பகுதியா இருக்கு. கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டத்துடைய அதாவது ஒரு சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பக்கத்துல காவல் நிலையம் இருக்கு. ஏன் நான் வேலை பார்க்கும் போதும் எங்க கலெக்டரேட் எங்க போலீஸ் ஆபீஸை சுத்தியே இருக்கும். ஏன்னா அது அவங்க பர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதை மாற்ற முடியாது. கண்ணுக்குட்டி வீட்டை நாங்க மாற்ற முடியாது. அவன் விற்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம் பிடிக்கலாமே தவிர அவன் வீட்டை நாங்க மாற்றவே முடியாது. அதனால அங்கதான் இருப்பாங்க, சுத்தி வர இருப்பாங்க. போலீஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது, ஏசிக்கு தெரியாது, இவங்கெல்லாம் தெரியாது வச்சுக்கலாம். அவ்வளவு துறையிட்டு ஒரு எல்லாருக்குமே தெரியும், யார் உள்ள வர யார் வெளியே போறான்றது அங்கலங்கலமா அவங்க தான் எல்லாரும் எல்லாருக்குமே தெரியும். நாங்க தான் போலீஸ்ல ஆல்ரெடி கேஸ் போட்டு தானே அவர் வச்சிருக்கிறோம். நாங்க கண்ணுக்குட்டி தான் விற்பாரு, இல்ல தாமோதரம் தான் விற்பாரு, விஜயா தான் விற்பாருன்னு எங்களுக்கு தெரியுமே. நாங்க ஆல்ரெடி கேஸ் போட்டு தானே வச்சிருக்கிறோம். திரும்ப ரைடு அடிச்சுக்கிட்டே இருப்பா தான் பெயிலபிள் ஆஃபன்ஸ் ஆச்சே, வந்துருவாரு அவர் வெளியில. திரும்ப அவரை கேஸ் போட்டாலும் வந்துகிட்டே இருப்பாரு. அது தொடர்ச்சியா நாங்க தான் மாறிக்கிட்டு இருப்போம். நாங்க 1 வருஷம் தான் எங்களுக்கு ப்ரொஹிபிஷன், நாங்க வேலை பார்க்க முடியும். அப்புறம் 1 வருஷத்துக்கு மேலே எங்களை மாத்திருவாங்க. நாங்க புதுசா அந்த ஏரியாவை பார்த்து அந்த குற்றவாளிகளை பார்த்து நாங்க கண்டுபிடிச்சு ரைடு அடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருமே. நான் மெட்ராஸ்ல இருந்து நாகப்பட்டினம் போறேன்னு சொன்னா எத்தனை குற்றவாளி இருக்கிறான், அந்த ஏரியா ஃபுல்லா எத்தனை பேர் சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறான். இல்ல நான் ரைடு போகும்போது ஒருத்தன் வீட்டை போய் நான் வந்து டச் பண்ணனா எல்லாம் பூட்டிட்டு ஓடிடுவான். ஒரு பாரை போய் அடிச்சேன்னு சொன்னா எல்லாம் பூட்டிட்டு ஓடிடுவான். நான் நாகப்பட்டினம் வந்துட்டு வேளாங்கண்ணியில வந்துட்டு 1 மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் கல்லா கட்டுவாங்க, பார் வந்து ரெனியூவல் பண்ண மாட்டாங்க. நான் போய் அடிப்பேன், எல்லா பாத்திரத்தையும் அந்த குடிக்கிற மக்களை எடுத்து போக சொல்லிடுவேன். எல்லா பொருளும் ரான்சாக் பண்ணிட்டு இருக்கிற காசை எடுத்து வந்துட்டு அந்த சுனாமில செத்து போனவங்க பிள்ளைங்க இருக்காங்களே அனாதாசம் அவங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படிதான் அடிப்பேன். சும்மா கேஸ் போட்டாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் சாராய கேஸ்க்கு பதிலா அவன் கஞ்சா வச்சிருந்தான்னு மாற்று கேஸ் தான் போடுவேன். பொய்யா வேற வழி கிடையாது அவனை கண்ட்ரோல் பண்ண. எப்படிங்க எல்லா ஆட்சி பத்தி பிரச்சனை இல்லைங்க. சாராய வியாபாரி அவன் சின்ன பிள்ளையில இருந்து வித்தானா அவன் கடைசி வரை அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. அவன் போயிட்டு வெளில வருவான், விற்பான், ஈஸியா வந்து நம்ம பணத்தை வந்துட்டு கைப்பற்றலாம். ஏன்னா இப்ப ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது. ப்ராஸ்டிடியூஷன்ல ஒரு பொம்பளை திரும்ப யூஸ் பண்றாங்க. ஆனா இது ஒன்ஸ் யூஸ் தான். நீங்க மதுவா இருந்தாலும் போதையா இருந்தாலும் வேற பெத்தடின் இன்ஜெக்ஷன் பவுடர் எதுவா இருந்தாலும் ஒன்ஸ் யூஸ். ஆனா பெண்களை வந்துட்டு டிராபிக்கிங் பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு பாம்பேல 800 பெண்களை போய் விபச்சார பெண்களை பிடிச்சிட்டு வந்தோம். எப்படி அவங்கள கொண்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வித்துறாங்க. இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபுல்லா வந்துட்டு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பே ரெட் லைட் ஏரியால. அப்ப அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? நீங்க அந்த பிரிவுல வேலை பார்த்ததால சொல்லுங்க, இதுல தவறு யாரோட, அதிகாரிகளா, அரசியல்வாதிகளா, இல்ல இந்த கமிட்டி? தவறு எல்லாரோடதும், தவறு எல்லாரோடும். ஈவன் நம்ம சிஎம்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய மீனியல்ஸ் வரையும் தவறு எல்லாரோடதும். எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. ஏன்னா டாஸ்மாக லீகலைஸ் பண்ணி விற்கிறாங்க, அது தப்பு. சாராயத்தை விற்கவே கூடாது, அதுவும் சட்டப்படி தப்பு. ஆமா, ஏன்னா விஷச்சாராயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றான்னு ஆலோசனை கேட்கறதுக்கு இல்ல விஷச்சாராயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணா இது ஒரு வகை. இப்போதைக்கு உடனே மூடிட முடியாது. விலைய மலிவு விலையில குடிச்சா இன்னும் கொஞ்சம் இங்க வந்து குடிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சாவை குறைக்கலாங்கிறதுக்கு சொல்லி இருக்கிறேன்.
மலைவாழ் மக்கள் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பட்டியலின மக்கள் செத்து போயிருக்கிறாங்க, ஒரு உயர்ந்த ஜாதிக்காரர் வித்தாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு SC ST ஆக்ட்ல காம்பன்சேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு 10 லட்சம் ரூபா வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவர் குடிச்ச பணத்தை திருப்பி கொடுங்க கவர்மெண்ட். இல்ல நீங்க SC ST ஆக்ட் போட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பட்டியலின சாகுறாரு, ஒரு உயர்ந்த ஜாதிக்காரர் சாராயம் வித்திருக்காருன்னு சொன்னா காம்பன்சேஷன் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கணும். கொடுத்துருப்பாங்க. கல்வராயன் ஹில்ஸ்ல மலைவாழ் மக்கள் மாத்திரம் கிடையாது, எந்த மக்கள் அதை தொழில் எடுக்கிறாங்களோ. ஏன் இப்ப கண்ணுக்குட்டி என்ன மலைவாழ் மக்களா? அவர் என்ன பட்டியலின மக்களா? அவர் வேற்ற ஜாதி இல்லையா? அவரு சின்ன பிள்ளையில இருந்து என்ன தொழில் பண்றாரோ அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு ஜாதி எல்லாம் கிடையாது. ADGP வந்து வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க, SP மாத்தினா கலெக்டர் எல்லாம் மாத்தினாங்க, கூட அதிகாரி எல்லாம் மாத்தினாங்க. இது போதுமான நடவடிக்கை நினைக்கிறீங்களா? யாரை மாத்தினாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். இத மரக்காலத்துல வந்துட்டு நடந்துச்சு, அப்ப எல்லா அதிகாரியும் தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன் சார் மறுபடியும் கள்ளக்குறிச்சியில நடக்குது? அப்படி கிடையாது சார். அதுக்கு வந்துட்டு ஆணி வேற புடுங்கணும். முதல்ல நீ டாஸ்மாகை எடுங்க, முதல்ல கம்ப்ளீட்டா டாஸ்மாக ஒழிங்க. விஷச்சாரம் யாரு காய்ச்சறாங்க, கள்ளச்சாரம் யாரு காய்ச்சறாங்கிறத ஃபில்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு போலீஸ் மேல ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுங்க, அவன் மேல கிரிமினல் ஆக்ட் போடுங்க. விஷச்சாராயமோ கள்ளச்சாராயமோ நடந்தா டாஸ்மாக் இல்லாட்டினா அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனையோ, கொலை குற்றத்துக்கு அவனும் உடந்தையா இருக்கான்னு சொல்லிட்டு போடுங்க. மாடர் கேஸ்ல எல்லாம் நல்லா நடக்கும். நன்றி, தேங்க்யூ.